வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது 19த் அதாவது நாளைக்கான நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டியோட லெவல்ஸ். இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு ஃபர்ஸ்ட் மார்க்கெட்ல பார்ப்போம். இது நிஃப்டியோட ஃபியூச்சர் சார்ட்டு. ஜூலை 18th பாருங்க இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, பிரைஸ் ஓப்பன் பண்ணது என்னவோ ப்ரீவியஸ் டே ரேஞ்சுக்கு கீழே ஓப்பன் பண்ணிட்டு, ஒரு பெரிய வைட் இனிஷியல் பேலன்ஸ் ஃபார்ம் பண்ணி, இந்த பூர் ஹைஸை வந்து கிளியர் பண்ணாங்க மார்க்கெட். இன்னைக்கு ஒரு ஒரு ஓடிஎஃப் பையர்ஸ் வந்து உள்ளே இருந்தாங்க மார்க்கெட்டில். ஃபர்ஸ்ட் ஐபி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மூவ் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் சிடிஇ பீரியட் பார்த்தீங்கன்னா அகெயின் ரிவர்சல் ஆகிட்டு, அங்கேருந்து ஒரு பெரிய ஓடிஎஃப் பையர்ஸ் வந்து மார்க்கெட்டை கொண்டு போயிட்டாங்க. இங்கே ஒரு ஒன் டைம் ஃப்ரேமிங்லாம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஒரு சிங்கிள் பிரின்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சாரி, பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான் ப்ரீவியஸ் வீடியோவில். இந்த லெவல்ஸை கிளியர் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த வீக் பையர்ஸை கிளியர் பண்ணியிருக்காங்க. நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்த நான் ட்ரேட் எடுத்திருப்பேன் இந்த லெவல்ஸை கிளியர் பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு ஃபின் நிஃப்டி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இங்கேருந்து செல்லிங் பை பண்ணியிருக்காங்க. ஸோ அதே கான்செப்ட் தான் நான் பேங்க் நிஃப்டியில் சொன்ன அதே கான்செப்ட் தான். இந்த பையர்ஸ் எல்லாமே ஒரு வீக் பையர்ஸ். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த பையர்ஸ்லாம் வந்து ட்ராப் ஆகிடுவாங்க. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எல்லாத்துலேயுமே ஒரு அவுட் சைட் பார், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இது எல்லாமே ஒரு அவுட் சைட் பார் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கான மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுது, ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து அடுத்தடுத்த ட்ரேடிங்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். பட் இப்போது எல்லாமே மார்க்கெட் ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு ஆல் டைம் ஹையில் தான் நின்றுக்கிட்டு இருக்கு. ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரியே பாருங்கள், நிஃப்டி கூட பாருங்கள், ஒரு ஃபஸ்ட்டு ஐபி ஃபார்ம் பண்ணும்போது ஓப்பன் ஆகிட்டு ஐபி எக்ஸாக்டாக அந்த ஏபி பொருளோஸ்லேருந்து மேலே கொண்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஏபி பொருளை கிளியர் பண்ணணும்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ப்ரீவியஸ் வீடியோவில். அந்த ஏபி பொருளை கிளியர் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு பெரிய மூவ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கன்விக்ஷன் தான் நமக்கு இந்த மார்க்கெட் ப்ரொஃபைலில் கிடைக்கும். இதை வச்சு தான் நம்ம வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு ட்ரேடை வந்து ப்ளேஸ் பண்ண முடியும். இதுக்கான எக்ஸாம்பிள் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் நான் எடுத்த ட்ரேடு வந்து சொல்லும். ஸோ நன்றி, வணக்கம்.